ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போத்திஸ் டிஜி கோல்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க, ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். அது இல்லாமல் டிஜி கோல்டில் வந்து கேல்குலேஷன் வந்து எப்படி போடுறாங்க, நமக்கு வந்து பில் கேல்குலேஷன்லாம் எப்படி வருது, நமக்கு இது ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னும் போது நமக்கு அது ப்ராஃபிட்டாக தான் முடியுது. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் டிஜி கோல்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குதுன்னு நான் சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில். அதை வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஃப்ரீ கிஃப்ட் இருக்குதான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஃப்ரீ கிஃப்ட்டும் தராங்க. அது இல்லாமல் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன நடந்துச்சு, எனக்கு வந்து எப்படி வந்து அவங்க பில்லிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஜி கோல்டில் நான் எவ்வளோ அமௌண்ட் சேமித்தேன், அதில் வந்து நான் எவ்வளோ கிராம்ஸ் வந்து இருந்துச்சு, நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்த்துடலாம். டிஜி கோல்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆவரேஜ் ரேட் வந்து எனக்கு 7856. நான் சேவிங்ஸ் பண்ண கிராம் பார்த்தீங்கன்னா 3.791 கிராம்ஸும், பெனிஃபிட் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 0.224 கிராம்ஸ் வந்து நான் பெனிஃபிட்டாக அடித்தேன். டோட்டல் கிராம் பார்த்தீங்கன்னா 4.015 கிராம்ஸ் வந்து எனக்கு டோட்டலாக ஆட் ஆச்சு. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 11,515, சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 170. கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து கோல்டு ரேட் அண்ட் சில்வர் ரேட் ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. அதனால் வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் தான் வாங்கியிருந்தேன். கேல்குலேஷன் அப்புறம் பார்த்தோன்னா நான் என்ன வாங்கினேன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் ஒரு 2 ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னன்றதை பார்த்துடலாம். டிஜி கோல்டில் வந்து ஒரு ஐட்டம் வந்து காசு கொடுத்து வாங்கியிருந்தேன். இது என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டிஜி கோல்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். கோல்டு காயின் தான் இது. கோல்டு காயின் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து 4 கிராம்ஸ்க்கு தான் எடுத்திருந்தேன். வேறு எதுவும் ஸ்பிட் பண்ணி எடுக்கல. இதுக்கு என்ன வேஸ்டேஜ் போட்டாங்க, எவ்வளோ அமௌண்ட் கேல்குலேஷன்றதை பார்த்துடலாம். இந்த 4 கிராம்ஸ் காயினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து HUID ஆல்மார்க் சிம்பிள் அவங்களே கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து 916ன்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஆல்மார்க் சிம்பிள் போட்டிருக்குது, 4 கிராம்ஸ் போட்டிருக்குது. இதுதான் வந்து நான் டிஜி கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணது. டிஜி கோல்டில் எப்போவுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது வந்து அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்க்கு வந்து காயினாக எடுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா வந்து இல்லை எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சில்வர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியது. ஒரு 5 கிராம்ஸ் சில்வர். இது ரெண்டும் வந்து நான் வந்து டிஜி கோல்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸு. கேல்குலேஷனும் பார்த்துலாம் அவங்க பில்லும் கொடுத்துருக்குறாங்க. பில் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து கேல்குலேஷன் வந்து நான் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பில்லை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 4 கிராம் வந்து காயின் வந்து வாங்கியிருந்தேன். அந்த 4 கிராமுக்கு பார்த்திங்கன்னா எடுத்தது வந்து 4.012 இந்த கிராம் தான் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு டோட்டல் காயின் வந்து கிராம் வந்து சேவ் ஆனது வந்து 4.015 தான். ஆனால் எனக்கு மேக்ஸிமம் நான் வந்து ரீச் பண்ணும்போது வந்து 4.012 இது தான் வந்து மேக்ஸிமம் எனக்கு அங்கே வந்து இருந்த காயினோட இது. சரி, பேலன்ஸ் வந்து 0.03 வந்து அவங்க எடுத்து எனக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து அவங்க வந்து வேல்யூவேஷன் போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் செக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க, வெயிட் செக் பண்ணி வாங்க சிஸ்டர், கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து வெயிட் வந்து கரெக்டாக வைங்க, எனக்கு வந்து ஆனாலும் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு, 1 or 2 பாயிண்ட். ஆனால் வந்து எனக்கு கரெக்டாக காமிங்கன்னு சொல்லிட்டு அதை நான் கேட்டேன். அவங்களும் வச்சு பார்த்தாங்க. நான் வந்து காயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1 கிராம்லேருந்து மேக்ஸிமம் 8 கிராம் வரைக்குமே வந்து 2% தான் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதையும் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த கேல்குலேஷன் வந்து இந்த 0.03க்கு வந்து அன்றைக்கி மார்க்கெட் நான் எடுக்கிற அன்றைக்கி வந்து 11,495 கொடுத்தாங்க. அப்போ வந்து 36 ரூபா வந்து நமக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் தர மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க, இது கடைசியாக நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. நான் வாங்கின கிராம் எனக்கு சேர்ந்த ஆடட் பார்த்திங்கன்னா வந்து 4.015 இன்ட்டு 2% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதோட 951 சொல்லிட்டு போட்டாங்க. அது எப்படி ஸ்பிட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.0803 இந்த அமௌண்ட் வந்து 2%க்கு வருது. அதுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் போட்டு 923 வருது. அந்த 923க்கு வந்து இந்த 3% வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆட் ஆகிற வேஸ்டேஜுக்குமே வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கடையில். அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துல வந்து அது சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து நமக்கு ஆட் ஆகிற வெயிட்டுக்கு வந்து வேஸ்டேஜுக்கு வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 951 வருது. எனக்கு வந்து டோட்டலாக சேர்ந்து இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 29,074 ரூபா வந்து எனக்கு டோட்டலாக அமௌண்ட் வந்து சேர்ந்தது. அதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி போட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 873. அப்போ டோட்டலாக இந்த 951 873 ஆட் பண்ணும்போது வந்து 1,822. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்திங்கன்னா இந்த 36 ருபீஸ் வந்து நமக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் தர மாதிரி இருக்குது. அதை வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க. 1,788 ரூபா வந்து நான் ஃபைனலாக வந்து பேமெண்ட் பண்ணி இந்த 4 கிராம் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்க கேல்குலேஷன் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாம்.
அவங்க கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 22 கேரட் 916 வந்து காயின் தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. கோல்டு காயின் 4.0112 தான் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து வேஸ்டேஜாக வந்து 2% சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதையும் இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 48,265 ரூபா வந்து அவங்க போட்டிருந்தாங்க. இதை எப்படி வந்து அவங்க கால்குலேஷனாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11,795 வந்து மைனஸ் எனக்கு ஆவரேஜ் ரேட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரேட்டு 7,856 இந்த ஆவரேஜ் ரேட்டை வந்து இதோட மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து பெனிஃபிட்டாக சேர்ந்த கிராம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.71 இந்த கிராமை வந்து அப்படியே இன்டூ பண்ணுறாங்க. இன்டூ பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 14,930 வந்து ஆட் பண்ணுறாங்க. நமக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 17,955. அதில் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட் ஆட் ஆகின ரேட்டை வந்து ஆட் பண்ணி டோட்டலாக வந்து 2,642 வந்து எனக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆனது. ரெண்டுத்தையும் வந்து டோட்டல் பண்ணால் 30,692. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 3% மாதிரி போடுறாங்க. போட்டு நான் கொடுத்த அமௌண்ட் வந்து 1,780. அதுக்கு வந்து அவங்க போடும்போது பார்த்திங்கன்னா 31,564 வந்து இது வந்து ஆவரேஜ் ரேட் கால்குலேஷன் போடுறாங்க. இது போடும்போது வந்து டோட்டலாக எனக்கு வந்து நான் பேமெண்ட் பண்ண மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஷு, அப்புறம் ஆல்ரெடி அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 29,000 நமக்கு வந்து ஆவரேஜாக சேர்த்து ரேட் இது எல்லாமே போட்டு டோட்டலாக பில்லை க்ளோஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இந்த பில் வந்து ஈஸியாக இல்லை, கன்ஃபியூஷன் தான். ஆனால் வந்து ஒரு 3 ஸ்டெப்பில் வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து என்றைக்கு வாங்கணுமோ அன்றைக்கி ரேட்டு அண்ட் பற்றி நீங்கள் எவ்வளோ வேல்யூ வச்சுருக்கிறீங்க அது மட்டும் 2 மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுது கிராமாக, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க, ஆவரேஜ் ரேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி, டோட்டலாக என்ன வருது. இதே இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து கிராம் டோட்டலாக சேவ் ஆனது, உங்கள் ஆவரேஜ் ரேட்டு இது 2 தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு போதும். நீங்கள் எடுக்கிற வேஸ்டேஜோட பர்சன்டேஜ் இது 3மே தெரிஞ்சுட்டா நீங்கள் வந்து ஜிஎஸ்டியோடு கொடுத்து நீங்கள் டோட்டல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளாக வந்து இதுதான் மெத்தட். யாருன்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் பார்த்து நீங்களே கால்குலேஷன் பண்ணிவிட்டு கூட போகலாம். வேறு எதுனா வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து வேணும், எனக்கு வந்து டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் கொடுங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயும் வந்து உங்கள் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மொத்தமாக சொல்லுங்கள். யார் யார் என்னென்ன டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க சொல்லிட்டு ஒரே வீடியோவாக நான் வந்து மொத்தமாக அடுத்த தடவை வந்து நான் வந்து போடுறேன். இது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வருது. 3 ஸ்டெப். நிறைய பேர் கால்குலேஷன் மிஸ் ஆகுது அப்படின்றாங்க, கால்குலேஷன் புரியலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஈஸி மெத்தடு. ஆனால் வந்து அவங்க பில் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் தராங்க. அதையும் பாருங்கள். நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படின்றத இந்த பார்த்துடலாம். அது இல்லாமல் எனக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க அதையும் பார்த்துலாம். நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்டாக என்ன கொடுக்குறாங்க நான் சைடில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பிளாம்ப்ளெட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்லாட்டில் வந்து நமக்கு வந்து என்ன ஸ்லாட்டில் வந்து நம்ம அமௌண்ட் ஆட் ஆகுதோ அது வந்து கொடுக்குறாங்க. அது எப்படின்றது நான் டோட்டல் சொல்லிடுறேன். நான் வந்து வாங்கினது வந்து டிஃபன் பாக்ஸ் தான், இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு இது மாதிரி மல்டி வந்து ஒரு 3 கண்டெய்னர் பாக்ஸு, ஒரு ஸ்பூன் வித் இது மாதிரி கொடுத்து உள்ளே வந்து ஒரு பேக்கோடு கொடுத்துட்டாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் மேலே வந்து பிளாஸ்டிக், கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்ல ஏர் டைட்டனான பாக்ஸ் தான் இது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 509 சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 350 வரைக்குமாச்சு இருக்கும். இது நமக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட் வரும்போது இது நல்லா ஒர்த்து தான். இது அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து சில்வருக்கும் ஒரு பவுச் கொடுத்தாங்க, அண்ட் வந்து கோல்டுக்கும் ஒரு பவுச் மாதிரி கொடுத்துறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே வந்து இந்த பேக்கில் வந்து ஜூட் பேக்கில் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. எனக்கு சர்ப்ரைஸாக கொடுத்த ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து மகாலட்சுமி அம்மன் தான் கொடுத்துருந்தாங்க. இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சி கொடுத்தாங்களா இல்லை புது ஷோரூம் நினச்சி தந்தாங்களான்னு தெரியல. எனக்கு வந்து இது கொடுத்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து லக்ஷ்மி அம்மனே கிடைக்கிறது வந்து நமக்கு எப்பவுமே லக்கி தானே. அதனால் வந்து எனக்கு வந்து கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். இந்த டிஜிகோல்டு வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டான்னு பார்க்கும்போது பயங்கர ப்ராஃபிட். ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடோடு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக வந்திருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து 4 கிராம்ஸ் காயின் வந்து இன்றைக்கி மார்க்கெட் 11,495 அன்றைக்கி 1 கிராம் ரேட் இருக்கும்போது டோட்டல் பண்ணும்போது வந்து 48,449. டிஜி கோல்டில் ஆட் பண்ணது வந்து 29,074 ரூபா வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 19,375. நான் ஆல்ரெடி வந்து ஒரு பேலன்ஸ் வந்து ஒரு 1,780 வந்து கொடுத்துருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா 17,595 ரூபா வந்து எனக்கு
எனக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக தான் இருக்குது இந்த டிஜிகோல்டு சேவிங்ஸு. கண்டிப்பாக வந்து டிஜிகோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யூஸராக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சைடில் ஸ்க்ரீனில் தரேன் பாருங்கள். இந்த என்னோடய ப்ரொமோ கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இன்ஸ்டாலாக ₹50 வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அது மூலிமா வந்து உங்களுக்கு கோல்டாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர வைப்பாங்க. யாருன்னா ஃபஸ்ட் டைம் யூஸர் நான் இனிமேல் தான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கோடை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோ கோடில் போடும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ஆட் ஆகும். இது மாதிரி தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்போ 100 மில்லிகிராம்ஸே வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து ₹1000 அபோவ் தான். 1300 1200 வருது. இப்போ எனக்கு வந்து 0.2 கிராம்ஸ் வந்து மில்லிகிராம்ஸ் வரும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2500 வரைக்குமே எனக்கு இது ப்ராஃபிட் தான் இது. அதனால் டிஜிகோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த டிஜிகோல்டு வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்கும்போது பயங்கர ப்ராஃபிட் தான் எனக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சு நான் வாங்கி அதுவும் ஆவரேஜ் ரேட் ₹7856 வாங்கும்போது எனக்கு ப்ராஃபிட் தான். நான் வாங்கின வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து விநாயகர் படம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் வந்து பின்னாடி வந்து 999 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. போத்தி சொர்ண மஹால் சொல்லிட்டு அவங்களுடைய லோகோ போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணது பயங்கர ஹாப்பி. கோல்டு அண்ட் சில்வரையும் வந்து நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்து கையில் வாங்குங்க. இதுக்கு வந்து என்ன வேஸ்டேஜ் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ₹4 ஆட் பண்ணுறாங்க. இப்போ ₹170 174 அப்படின்னு போட்டுட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து போட்டுட்டு தென் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட்டு ப்ளஸ் வந்து 3% ஜிஎஸ்டி இதை வந்து ஆட் பண்ணி தான் தராங்க. இதுதான் வந்து பேசிக் கேல்குலேஷனாக கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து ஜிஆர்டியில் வந்து இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா 2.5% தான் வருது சில்வரு. அதையும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து கம்மியாக எங்கே கிடைக்குதோ அதை தான் நம்ம பார்க்கணும். அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு போத்தீஸில் சில்வர் ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிஆர்டியில் 2.5 கிராம்ஸ் தான் வரும். 2.5 ருபீஸ் தான் போடும்போது வந்து நமக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. டிஜிகோல்டு வந்து தங்கமயில் பெஸ்ட்டாக இல்லை போத்தீஸ் பெஸ்ட்டான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து போத்தீஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.